டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நம்மளுடைய ஜெய்பீம் அகாடமி டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். செப்டம்பர் 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட்டுக்குமே ஃபீஸ் வந்தால் 300 ரூபா தான். இந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளுங்கள். வாய்ப்பை தவற விடாதுங்க, பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் 4ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான வகுப்பு. இந்த பேட்சில் இணைய விரும்பும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூல் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் விகிதம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டைமில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு இருக்கும். ஸோ விகிதாச்சாரம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு பேசிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம விகிதம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ 1:2 அப்படின்றது ஒரு விகிதம், அதே மாதிரி 2:3 இந்த மாதிரி வந்தால் இதுக்கு பேர் தான் அர்த்தம் விகிதம். ஸோ அந்த விகிதத்திலிருந்து என்னென்ன நம்ம பேசிக் தெரிஞ்சு போகிறோம். முதல்ல விகிதத்தை எப்படிலாம் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல விகிதத்தில் எளிய வடிவம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது எளிய வடிவம்னா ஒன்றும் இல்லை, இப்போ 20:5 அப்படின்னு இருக்கும். இது ஒரு விகிதத்தை கொடுத்துருவாங்க, இது ஒரு விகிதம் தான். இந்த விகிதத்தினுடைய எளிய வடிவம் எது அப்படின்னு கேட்பாங்க. எளிய வடிவம்னா ஒன்றும் இல்லை, இது சுருக்கணுமா. இப்போ 5, 20 அடிபடும் தானே, அப்போ ரெண்டு பக்கமும் அடிபடாத அளவுக்கு போறது தான் அந்த முற்றுப்புள்ளி தான் அந்த எளிய வடிவம்னு சொல்றது. இப்ப 5, 20 அடிபடக்கூடியது 5ஆல் அடிக்கலாம். 5 5 4 5 20 தான். அப்ப என்ன கிடைக்குது? 4:1 கிடைக்குது. இந்த 1 இப்ப அடிக்க முடியுமா? அப்ப இதுக்கு மேல 1 பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் எளிய வடிவம். சோ அப்ப எந்த ஒரு சம்ம கொடுத்துட்டோ அதனுடைய எளிய வடிவம் கேட்டாங்கன்னா இப்ப ஒண்ணு இல்லை, ஒரு 9 இருக்கு, 27 இருக்கு, 9:27 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதனுடைய எளிய வடிவம் கேட்டாங்கன்னா இதை சுருக்கி பார்க்கணும். இப்ப 3ஆவது பேர்ல அடிக்கலாம், 9 அடிக்கலாம். 9 9 9 27. அப்ப 1:3. அதே மாதிரி அந்த விகிதத்தை மாற்றி போடக்கூடாது. ஆப்ஷன்ல 1:3 இருக்கும், 3:1 இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ எங்க 1 வருது, ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்ல தான் 1 வருது, 2வது மதிப்புல 3 வருது. இப்போ 1:3 அடிக்கணும். அவசரத்துல மாற்றி அடிச்சிடக்கூடாது. ஸோ எந்த பகுதிக்கு எந்த மதிப்பு வருதோ அப்படிதான் பண்ணும், மாற்றி போடக்கூடாது. ஸோ இதுதான் பேசிக்கா எளிய வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப அடுத்து ஒரு கணக்கு கொடுப்பாங்க. இப்போ வெவ்வேறு அலகுகள் என்ன அர்த்தம்? இப்ப நம்ம மேக்ஸ்ல பார்த்திருப்போம், அலகுகள்ல சில விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். இப்ப நிறையின் அலகு, எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். சயின்ஸ்ல பார்த்திருப்போம். இப்ப நிறைக்கு எஸ்ஐ அலகு தான் கிலோகிராம். நிறைக்கு வேற வெவ்வேறு அலகுலாம் இருக்குது. கிராம் சொல்லலாம், மில்லி கிராம் சொல்லலாம், அப்புறம் என்ன வேற என்ன, அப்புறம் மெகா ஜிகா அப்படின்னு நீங்க எவ்வளவு போயிட்டே இருக்கு. ஸோ ஆனா எஸ்ஐ அலகு ஸ்டாண்டர்டா உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு கிலோகிராம். ஸோ அப்போ ஒரு மதிப்பு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 500 கிராம் அப்படின்னு இருக்கு, 5 கிலோ அப்படின்னு இருக்கு. கவனிங்க, இப்போ 500 கிராம் 5 கிலோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 500 கிராமுக்கும் 5 கிலோவுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படி என்னன்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு சிம்பிளா, அதாவது 500 கிராமுக்கும் 5 கிலோவுக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டக்குன்னு 500:5 அப்படின்னு போட்டு இது சுருக்க கூடாது, இப்படி போடக்கூடாது. 500:5 தான் விகிதம்னா இப்படிதான் விகிதம் போடுறோமா, இதை சுருக்கி அடிச்சோம்னா ஒரு ஆன்சர் வரும். ஆனா அப்படி போடக்கூடாது, கவனிக்கணும். ஏன்னா இங்க கிலோகிராம் இருக்குது, சாரி கிராம் இருக்குது, இங்க கிலோகிராம். இது கிலோகிராம்ன்றதுனால கீ போட்டுக்கணும். வெறும் கிராம்னா வெறும் கீ மட்டும் போட்டுக்கணும். ஸோ அப்ப 500 கிராமுக்கும் 5 கிலோவுக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் ஒரே அலகுல எழுதிக்கணும். ஒன்னு இதை கிலோகிராம்ல மாத்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை கிராமுக்கு மாத்தி போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும். சரி, நான் சிம்பிளா என்ன பண்றேன், கிராம்லயே மாத்திக்கிறேன். 500 கிராம்ன்றது 500 கிராம் போடுறேன், போட்டேன், விகிதத்தை போட்டு 5 கிலோகிராம்ன்றது என்ன அர்த்தம், ஒரு கிலோன்றது என்ன, 1000 கிராம் தானே, 1000 கிராம் சேர்ந்தா 1 கிலோகிராம். அப்ப 5 கிலோகிராம்ன்றது 5000 கிராம் சொல்லலாமா? ஓகேவா? 5 கிராம் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப 5 கிலோகிராம்ன்றத நம்ம 5000 கிராம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 1000 கிராம்ன்றது 1 கிலோகிராம் அப்படின்ற ஒரு மெத்தட்ல. இப்ப இதை சுருக்கணும். 0 0 கேன்சல், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். 5 இருக்கு, 50 இருக்கு, 4 5 5 15 50. அப்போ 1:10 இதுதான். ஸோ இதே மாதிரிதான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வெவ்வேறு அலகுகள் கொடுத்து அதோட விகிதம் கண்டுபிடிக்கணும். முதல்ல அலகுகளை நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஒண்ணு நீங்க கிராமுக்கு கூட மாத்திக்க, ரெண்டையும், இல்லைன்னா கிலோகிராம் கூட மாத்திக்க. ஸோ இது ஒரு பேசிக். அதே மாதிரி தான் சில கணக்குல இருக்கு. அடுத்த கணக்கு என்னன்னு பார்க்கும்போது
இங்க பாருங்க 40 நிமிடத்திற்கும் 40 நிமிடம் 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் எது அப்படின்னு கேட்கலாம். அதாவது 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வழக்கமா என்ன சொன்ன மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஒண்ணு ரெண்டுத்தையும் நிமிடத்துக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா ரெண்டுத்தையும் மணிக்கு கொண்டு போகணும். நம்ம என்னைக்குமே இந்த கம்மியா இருக்கிற இதை எடுத்துக்கணும். இப்ப கிலோவுக்கு பதிலாக கிராம் எடுத்துக்கணும் மாதிரி மணிக்கு பதிலாக நிமிடம் எடுத்துக்கணும். ஏன்னா 60 நிமிடங்கள் சேர்ந்தா 1 மணி நேரம். ஸோ அப்ப நல்லா கவனிச்சுங்க, 40 நிமிடம்ன்றத 40 நிமிடம் போட்டுக்கிறேன், விகிதம் போடுறேன். 1 மணி நேரம் 1 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிடங்கள் சேர்ந்து 1 மணி நேரம். ஸோ அப்ப 60 நிமிடங்கள் சேர்ந்து 1 மணி நேரமா, 40 நிமிடத்தை 40 எடுத்துக்கிட்டேன். 1 மணி நேரம்ன்றது 60 நிமிடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே அளவு, இது ரெண்டுமே நான் நிமிடம் என்ற ஒரு அளவில் கொண்டு வந்துட்டேன். இப்ப சுருக்கலாம், 1 0 1 0 கேன்சல். அப்புறம் வேற என்ன இருக்கு, ரெண்டாவது அடிக்கலாமா, 2 4 3 2 அப்ப பேலன்ஸ் என்ன 2:3. இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமா, இது இரட்டைப்படை ஒற்றைப்படை, அவ்வளவுதான் இது ஆன்சர். ஓகேவா. சோ அப்ப 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2:3. ஸோ ஓகே, இது ஒண்ணா. அதே மாதிரி தாங்க, சும்மா பேசிக் தான் இது, அதனாலதான் டக்கு டக்குன்னு போறோம் நம்ம. இப்ப பாருங்க, அடுத்து இதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் இதற்கும் அடுத்து என்ன சொல்றாங்க, 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம், 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம் இதுதான் கேட்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம். நல்லா அப்படி பிரிச்சு படிக்கணும். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ நம்ம என்ன பண்ற போறோம், நம்ம இதை மீட்டரை கண்டுபிடிச்சா பாயிண்ட்ல வரும். நம்ம தான் சின்னதை எடுத்துக்கலாம். இப்போ சென்டிமீட்டருக்கே கொண்டு வரும். நல்லா கவனிங்க, 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்து 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அப்ப இங்க 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டரா, இங்க ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கு, இதை ஆட் பண்ணுங்க. 25 125 சென்டிமீட்டரா, அப்ப 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் 125 சென்டிமீட்டர் நம்ம எழுதலாம். விகிதம் போடுறீங்க. இங்க நான் மீட்டர் இருக்கா, இதை நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன். 2 மீட்டர்ன்றது 200 சென்டிமீட்டர் வருமா, 200 1 இல்லை 2 அப்படியே பெருகிறதா. இப்ப புரிஞ்சா, 125:200 ஏன் கொண்டு வந்தேன்னா, 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர்ன்றத முழுசான சென்டிமீட்டர் மாத்திரேன். எப்படி மாத்திரேன், 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர் சேர்ந்து 1 மீட்டர், அதனால 100 போட்டுக்கிறேன். அப்புறம் பிளஸ் ஒரு 25 சென்டிமீட்டர் ஆட் பண்ண 125 போட்டேன். இங்க 2 மீட்டருக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர்னா, இப்ப 2 மீட்டர்ன்றது 200 சென்டிமீட்டர். முடிச்சு. இப்ப சுருக்கலாம் பாருங்க, 5 அடிக்கலாமா, 2 5 10, பேலன்ஸ் 2 பக்கத்துல 5 25, 5 25. அப்ப 25 125 வந்துருச்சு. இங்கேயும் அதே மாதிரி அதே 5 அடிக்கணும். 4 5 20, பக்கத்துல ஒரு 0, 45 200. இப்ப மேல இது சுருக்கலாம். 5 பாருங்க, 5 25, 40 8 5 40 சொல்லலாமா, வாய்ப்பாடு தெரிஞ்சவங்க நல்லா சொல்லலாம். 5 25 8 5 40 எல்லாமே 5 அடிக்கிறேன். இப்ப 5 8 இருக்குது, இது அடிக்க முடியுமா, இது ஒற்றைப்படை இரட்டைப்படை, அடிக்க முடியாது. அப்ப 5:8 என்பது ஆன்சர். இவ்வளவுதாங்க. இதுதான் எந்த ஒரு எண்ணை கொடுத்துட்டாலும் விகிதம் கேட்டாங்கன்னா அது வெவ்வேறு அலகுகளா இருந்தா ஒரே அலகுல கொண்டு வந்துருங்க. நீங்க மீட்டர்ல மாத்தி கூட போடலாம். ஆனா ஏன் இது மீட்டர்ல மாத்தோம்னா பாயிண்ட்ல வர மாதிரி இருக்கும். அதனாலதான் சின்ன அளவுல கொண்டு வரும்போது சென்டிமீட்டர்ல கொண்டு வந்தேன். மின்ன கணக்கு கிராம்ல கொண்டு வந்த மாதிரி இதுல சென்டிமீட்டர்ல கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா சின்ன அளவுக்கு ரெண்டுத்தையும் கண்ணு மாத்தி அதை அடிச்சோம்னா என்ன விகிதம் வருதோ ஆச்சு. ஸோ இது ஒண்ணுங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இதை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கவனிங்க, இந்த கொஸ்டின்ஸ் கவனிங்க. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள். ஒரு வகுப்புல 50 மாணாக்கர்கள் இருக்கலாம். 50 மாணாக்கர்கள். மாணாக்கர்கள்னா என்ன அர்த்தம், 2 பேருமே மாணவிகள் மாணவர்கள், ரெண்டுமே அது மாணாக்கர்கள். 50 பேர் ஒரு பள்ளியில ஸ்ட்ரென்த். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள். இதுல 50 பேர்ல 30 பேர் மாணவர்களாம், பசங்க மாணவர்கள். ஆனா மாணவிகள் தெரியாது நம்மளுக்கு எத்தனை பேர். மாணவி
வந்து தெரியாது. இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் என்னன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம். இங்க மாணவர்களா, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம், மாணவிகளுக்கு இவங்களுக்கு விகிதம் கேட்கறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மாணவிகளுக்கும் மொத்த மாணாக்கர்களுக்கும் உள்ள விகிதம். மாணவிகள் அப்புறம் மொத்த மாணாக்கர்கள் இந்த மொத்த ஸ்டூடெண்ட். அடுத்து மூன்றாவது மாணவர்கள் மொத்த மாணாக்கர்கள் அப்படியே டேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதாங்க. அதாவது ஒரு வகுப்புல 50 மாணாக்கர்கள், அதாவது மாணாக்கர்கள்னா பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க, 50 பேர் ஸ்ட்ரென்த். அதுல 30 பேர் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாணவிகளுக்கு என்ன விகிதம், மாணவிகள் மொத்த மாணவர்களுக்கு என்ன விகிதம், மாணவர்கள் மொத்த மாணவர்களுக்கு என்ன விகிதம். சோ இப்ப நம்ம முதல்ல மொத்த மாணவர்கள் தெரியணும், மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியணும், மாணவிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியணும். சோ அப்ப பாருங்க, இதுல 50 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் மாணவர்களா, மீதி பேலன்ஸ் எத்தனை 20க்குதா? அப்ப 20 பேர் மாணவிகள் தெரிஞ்சு போச்சா? இப்ப இதுல சப்ஜெக்ட் போனோம் நம்ம. இப்ப மாணவர்கள் எத்தனை பேர் 30 சோ இதுக்கு போற மாதிரி 30 இஸ்ட் மாணவிகள் எத்தனை பேர் 20 போறோம். இது அடிங்க, 0 0 கேன்சல், 3 2 அடிக்க முடியுமா? ஒற்றைப்படை இரட்டைப்படை அடிக்க முடியாது. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 3:2 முடிஞ்சு போச்சு 1க்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, மாணவிகள் மொத்த மாணாக்கர்கள். மாணவிகள் நம்மளுக்கு தெரியும் 20, ஏன்னா 30 மாணவர்கள்னா 20 பேர் மாணவிகள். அப்ப 20 போடுறீங்க, 20 இஸ்ட் மொத்த மாணாக்கர்கள் 50 பேரா? ஸோ இப்போ 50 போடுறேன். இது அடிக்கலாமா? 0 0 கேன்சலா? 2 5 அடிக்க முடியாது, இது இரட்டைப்படை ஒற்றைப்படை. அது அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 2:5 முடிஞ்சுங்களா? அடுத்து மாணவர்கள் மொத்த மாணாக்கர்கள். மாணவர்கள் எத்தனை பேர்? 30 பேரா? 30. மொத்த மாணாக்கர்கள் வந்து 50 போட்டோமா? அப்ப இது அடிச்சா 0 0 கேன்சல், 3:5 இது அடிக்க முடியாது, அவ்வளவுதான். ஓகேவா? சரியா போச்சுங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3:2, ரெண்டாவதுக்கு 2:5, மூணாவதுக்கு 3:5. இவ்வளவுதாங்க. இதுதான் அந்த விகிதம் வந்து இப்படிதான் போகணும். சரிங்களா? இன்னொன்னு ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இன்னொன்னு அதே மாதிரி சிம்பிளா. இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம். ஒரு லிட்டரா 50 மில்லி லிட்டரா, இதுக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லி தந்த மாதிரி லிட்டர் பெருசா மில்லி லிட்டர் பெருசா? லிட்டர் தான் பெருசு. ஸோ அப்ப சின்ன அளவில் கொண்டு வந்துக்கலாம், ரெண்டுத்தையும் மில்லி லிட்டர்ல கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஏற்கனவே 50 மில்லி லிட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, விகிதம் போடுறீங்க. ஒரு லிட்டர்ன்றது எத்தனை மில்லி லிட்டர் சமம்? 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டரா? ஸோ அப்ப இந்த இடத்துல இங்க என்ன பண்ணும்? 1000 போடணும். ஓகேங்களா? ஒரு லிட்டர்னு 1000 மில்லி லிட்டர் எடுத்துங்கன்னா 50 மில்லி லிட்டர் 50 தான் போட்டுக்கிறேன். இப்போ அடிக்கலாம், 1 0 கேன்சல், 5யும் 100 அடிக்கலாம், 1 5 5, 2 5 10 0, 25 100. அப்ப என்ன இருக்குது? 20:1 இருக்குது. இதை ஒண்ணுமே சுருக்க முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை. ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் ஒரு லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் 20:1. இவ்வளவுதாங்க. இது வந்து ஒரு பேசிக். 2 அளவுகள் கொடுத்துட்டு இதனுடைய விகிதங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதே மாதிரி வெவ்வேறு அளவுகளில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காமனா கொண்டு வந்து இதை சுருக்கணும்னா நமக்கு விகிதங்கள் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது இன்னொன்னு, இதுல வந்து சமான விகிதங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுச்சோம். என்னது? சமான விகிதங்கள். சமான விகிதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சமான விகிதம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை பாருங்க, 2:5 அப்படி இருக்குன்னு இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, 2:5 இது ஒரு விகிதம். இதனுடைய சமான விகிதம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இந்த நம்பர் இந்த நம்பர் இது ரெண்டுத்தையும் ஒரே எண்ணால பெருக்கணும், இல்லைன்னா ஒரே எண்ணால வகுக்கணும். அப்படி வரக்கூடிய மற்ற ஒரு விகிதம் தான் அது சமான விகிதம். இந்த 2ன்றத 2ஆல பெருக்கிறேன், 2 2 4. ஓகே, விகிதம் போடுறேன். இங்க 2 2ஆல பெருக்கு 4 போட்டதானே, 5 2ஆல பெருக்கணும், 2 10. புரியுதுங்களா? அப்ப இதையும் ஒரே எண்ணால பெருக்கும் போது இன்னொரு விகிதம் கிடைக்குது. இதுதான் இந்த என்னுடைய சமான விகிதம். சப்போஸ் இன்னொன்னு போடலாம். இப்ப 2வது அடுத்து 3ஆல பாருங்க, 2 6 6 விகிதம் போடுங்க. அதே 5 வந்து 3ஆல பெருக்கணும், 5 15. ஓகேங்களா? இப்ப இதுவும் ஒரு சமான விகிதம். அதாவது ஒண்ணு பெருக்கிறதுனால இல்ல, வகுத்தாலும் அப்படிதான். இப்ப பாருங்க 4:8 இருக்குன்னு வச்சுங்க. இதனோட சமான விகிதம் 2ஆல பெருக்கு 4 2 8 போடலாம், 8 2 16 போடலாம். இதுவும் சமான விகிதம் தான். இதே ரெண்டுத்தையும் அடிபடக்கூடியது இரட்டைப்படை. இதை வந்து என்ன பண்றேன்? 4ஆல அடிக்கிறேன்.
ஒரு நாங்கனாலதான் 1 போடுவோம்னா 8 4 அடிச்சா 2 நாங்க 8 2 போனா 1:2 வருதா? இதுவும் இதுக்கு சமான விகிதம் தான். ஏன்னா ஒரே எண்ணால வகுத்தாலும் கிடைக்கிற அந்த மதிப்பும் அதுக்கு சமான விகிதம் தான். ஒரே எண்ணால பெருக்கி கிடைக்கிற அந்த விகிதமும் அதுக்கு சமான விகிதம் தான். ஸோ சமான விகிதம்னா அதுதான் ஆன்சர். என்ன சொல்றாங்க புக்ல, தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான விகிதங்களை பெறலாம். அதாவது பின்னத்தை கூட சொல்றாங்க. இப்போ 1:2ன்னு வச்சுக்கோங்க. இது இது மேல இருக்கிறது என்ன, தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. ஸோ அந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்து கொண்டு வந்தாலும் அதே மாதிரி ஒரே எண்ணால பெருக்கி ஒரே எண்ணால் வகுத்து ஒரு எண்ணு கிடைக்குதுன்னா அதுதான் அதுக்கு சமான பின்னங்கள்னு சொல்லலாம், சமான விகிதங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க சமான விகிதங்கள்ன்றது. ஸோ இதில் சில கணக்குகள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஒரு சிம்பிள் விகிதங்களின் ஒப்பிடுதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதில் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. சிம்பிளா ஒரு கணக்கு பாருங்க. ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு குடும்பத்துல செலவு செய்யறாங்க. எது எதுக்கா நல்லா கவனிச்சுங்க. ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில், மாத செலவு மளிகை சாமானம் இது ஒரு. அடுத்தது காய்கறி. ஒரு குடும்பத்துல ஒரு மாத செலவுல மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2 அப்படின்னு சொல்றாங்க. 3:2, அதாவது 3 பங்கு மளிகைக்காக தான், 2 பங்கு காய்கறிக்காக தான். எதுக்கு அதிகமாகுது? மளிகைக்கு தான் அதிகமாகுது. இப்ப என்ன சொல்றாங்க, இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு ரூ. 4000 ஒதுக்கப்பட்டால், இது ரெண்டுத்துக்கு சேர்த்து எவ்வளவு ஒதுக்குறாங்களா? 4000 ரூபாய் ஒதுக்குறாங்க. எவ்வளவு? 4000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டால் மளிகைக்கு எவ்வளவு ஆகும், காய்கறிக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு மாத செலவுகள்ல மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகிற செலவுகளின் விகிதம் 3:2. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு செலவாகும்னா மொத்தம் 4000 ரூபாய் ஆகும். அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, மளிகைக்கு தனியா எவ்வளவு ஆகுது, காய்கறிக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த விகிதத்தை வச்சு நம்ம போடணும். இப்ப எப்படி நான் கவனிக்கணும். இப்ப இந்த 4000 இது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஈக்குவலா பிரிச்சா என்ன பண்ணும், 2000 வருமா? 2000 வந்தா 2:2ன்னு சொல்லுவோமா? இல்லைன்னா 1:1. 1:1 ஏன்னா பாதி இங்க ஒரு பங்கு அங்க ஒரு பங்கு பிரிக்கும் போது இங்க என்ன சொல்றாங்க, 3 பங்கு 3:2. இங்க 3 பங்கா பிரிக்கிறாங்க, இது 2. அப்ப என்ன அர்த்தம், நல்லா கவனிக்கும். 3 பங்கு இங்க 2 பங்கு, அப்ப 5 பங்கா பிரிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அது எப்படி போகணும்னா, இந்த மாதிரி விகிதம் இருக்குதுன்னா இந்த 3ன்ற இடத்த 3x நம்ம எடுத்துக்கணும், 2ன்றத 2x எடுத்துக்கணும். இதுதான் இந்த மாதிரி வந்தா, இந்த மாதிரி கணக்கு வந்தா இப்படி போகணும். 3ன்றத 3x எடுத்துக்கினேன், 2ன்றத 2x எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், இது என்னது, எக்ஸ்ன்றது மாறி. போன வகுப்புல சொல்லியிருக்கேன். அது லெட்டர் இருந்தா அதுக்கு பேர் மாறி. இந்த இடத்துல ஏதோ ஒரு எண்ணு வரப்போகுது. என்ன எண்ணு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இது மளிகைக்குண்டான செலவு, இது காய்கறிக்கு உண்டான செலவு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு உண்டான செலவு தான் 4000 சொல்லிட்டாங்க. அப்ப மளிகைக்கு உண்டானது 3x செலவா பிளஸ் காய்கறிக்கு 2x செலவா, இது ரெண்டும் சேர்ற காசு தான் 4000. ஓகே, இப்ப அண்டர்ஸ்டாண்டா? இப்ப பாருங்க, 3ன்றத 3x எடுத்துக்கலாம், 2ன்றத 2x எடுத்துக்கலாம். இது மளிகைக்கு உண்டான செலவு 3x, இது காய்கறிக்கு உண்டான செலவு 2x. இது ரெண்டுத்தையும் கூட்டம் மொத்தம் 4000. இப்ப பாருங்க, 3x பிளஸ் 2xன்றது 5x, 5x சமம் 4000. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு x தேவை, x இதை சப்ஸ்டிட்யூட்னா அந்த அமௌண்ட் கிடைக்க போகுது. இப்ப x மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 4000 எப்படி இருக்கு, இந்த 5 என்ன பண்ணும், பெருக்கல் இருந்தா பார்க்கும்போது வகுத்தல் வந்துடும். இப்ப அடிங்க, 4×5 8×5 40ன்னு சொல்லலாமா? 8×5 40, பக்கத்துல ஒரு 2 0. அப்ப எவ்வளவு கிடைக்குது, எக்ஸோட மதிப்பு 800 கிடைக்குதா? எக்ஸோட மதிப்பு 800 கிடைக்குது. இப்ப இந்த 800 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இங்க பாருங்க, மளிகைக்கு 3x, அப்ப 3 × 800, 3×8 24, அந்த 2 0. அப்ப இதுக்கு 2400. 2x 2×16, 2 0 இருக்குது, 1600. 2400 1600 கூட்டி பாருங்க, 4000 கிடைக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு கூட கேட்கலாம். சரி, மளிகைக்கு உண்டான செலவு எதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா மளிகையை விட காய்கறிக்கு எவ்வளவு குறைவான மதிப்பு செலவாகுது அப்படின்னா 2400 1400 கழிச்சோம்னா மீது 400, இது கம்மியாகுது அப்படின்றத நம்ம போட்டு நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் அதை கொண்டு வந்துடும். ஸோ இது ஒரு கணக்கு, இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு கணக்கு. அடுத்து பாருங்க, ரூ. 6000 1600 ரூ. 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு, எத்தனை பேரும், ஏ பி 2 பேர் இருக்கிறாங்க. ரூ. 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள், ஏன்றது ஒரு நபர், பி என்றது ஒரு நபர். அந்த இரு நபர்களுக்கு 3:5
3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இந்த மாதிரி ஒரு 1600 அப்படின்ற அமௌண்ட்டை ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரிச்சு கொடுக்குறாங்க. அவர் பிரிச்சு கொடுக்கப்பட்டால் பிக்கு வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. பின்றவர் எவ்வளவு காசு வாங்குவாங்க? ஸோ அப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், இந்த 3ன்றது 3x எடுத்துக்கங்க, 5ன்றது 5x எடுத்துங்க. ஓகேங்களா? அப்ப ஏவுக்கும் பிக்கும் மொத்தமா கொடுக்குற காசு தான் 1600. அப்ப 3x பிளஸ் 5x ஈக்குவல் டு 1600 போட்டாச்சா? இப்ப 3x பிளஸ் 5xன்றது 8x சொல்லலாமா? 3x பிளஸ் 5x ரெண்டுத்தையும் கூட்டும் போது 8x 1600. x மட்டும் வச்சுக்கங்க, x வச்சுன்னு 8 அந்த பக்கம் கொண்டு போனா 1600 டிவைட் பை 8. இப்ப அடிக்கலாம். 1 8 2 16 2 0 இருக்குது. அப்ப என்ன கிடைக்குது? x 200 கிடைக்குது. இப்ப நம்மளுக்கு பிக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப பிக்கு வந்து அந்த 5x நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோமா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 × 200 I2 எவ்வளவு? 10. அப்புறம் ஒரு 2 0 1000 ரூபாய். ஓகேவா? இப்ப பிக்கு 1000 ரூபாய், இவருக்கு எவ்வளவு இருக்கும்? இதுக்கு பாருங்க 3 2 6, அதாவது 3 × 200 3 2 6 2 0. ஓகேவா? இவருக்கு 600 ரூபாய், ஏ என்ற ஒரு 600 ரூபாய் எடுத்துக்கிறாரு, பி என்ற ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. இது சுருக்கணும்னா 3:5 கிடைக்கும் பாருங்க. 600ஐயும் 1000ஐயும் சுருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3:5 கிடைக்கும். பாருங்க, 1 0 1 0 இன்னொரு 0 இன்னொரு 0 6 10 இருக்கு. 3 2 6 I2 10ன்னு சொல்லலாமா? அப்ப 3:5 வந்துருச்சா? ஸோ அப்ப நம்ம போட்டது சரி. ஸோ அப்ப இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு சிம்பிளா கணக்குகள் கொடுப்பாங்க. இது சும்மா ஒரு கணக்கு சிம்பிளா கூட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு எளிமையா ஒரு கணக்கு கேட்கலாம். அது போலீஸ் எக்ஸாம்ல கேட்கலாம், குரூப் 4 கூட எளிமையா அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து ஒரு பேசிக். இன்னும் விகிதத்துல பின்னாடி